பாரிஜாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இசையை தான் காட்டுறாங்க. இசையை அவங்க சுபத்ரா பூஜை பண்ணுறதுக்காக பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ண சொல்லவும் உடனே இசையும் பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா சுபத்ரா வராங்க. வந்ததுமே இசைன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் இசை திரும்பியே பார்க்காம இருக்கவும் அப்போ சுபத்ராவுக்கு சந்தேகம் வருது. என்னது இசையை நம்ம இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கிறோம், ஆனால் அவள் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு பொருளை தூக்கி அவங்க கீழே போடுறாங்க. அப்பவும் இசை திரும்பி பார்க்கலன்னு உடனே சுபத்ராவுக்கு சந்தேகம் வந்துடுது. அப்போ இசைக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா வர்ஷினி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கும். இப்போ வர்ஷினி அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, ஆமாம் அக்காவுக்கு இந்த மாதிரிக்கு கேட்காது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சுபத்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன வர்ஷினி இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கிறீங்க, ஏன் தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினியை போட்டு அவங்க திட்டவும் இப்போ வர்ஷினி சொல்கிறாங்க, அங்கே பாருங்க அத்தை, அக்காவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உண்மையை சொல்ல போனால் அக்கா இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆனால் அம்மா தான் என்னைய நீங்கள் எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மா தான் இந்த உண்மையை அவங்க மறைச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான் தவிர அக்கா இதில் எந்த விதத்துலையும் சம்மந்தப்படவே இல்லை. எல்லா விஷயத்துலையுமே எங்கள் அம்மா தான் எல்லாமே இதை பண்ணினாங்க. அதுக்கு காரணம் நான் எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆகணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அவங்க இப்படி பண்ணினாங்களே தவிர அதனால் நீங்கள் அக்காவை பற்றி தப்பாக நினச்சிடாதீங்க. தயவு செய்து நீங்கள் அக்காவை மன்னிச்சு ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி பார்த்தோம்னா அவங்க சுபத்ரா காலில் விழுந்து அவங்க கெஞ்சவும் அப்போ சுபத்ரா எதுவுமே பேசாமல் போகிறாங்க. இதனால் வர்ஷினி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அக்கா உனக்கு தான் எத்தனை பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இதுக்கெலாம் காரணம் அம்மா தானே, அம்மாவோட தானே உனக்கு இப்படி அடுத்தடுத்து பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவும் என்னாலேயும் தாங்க உனக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியல. எங்கள் ரெண்டு பேரையில் இருந்தால் நீ இவ்வளோ தூரம் பிரச்சனை நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சுபத்ரா இசைக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி அவங்க கேட்காமே இருந்துருந்தாங்க. என்ன இருந்தாலும் சரி தான், இசை இந்த விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட சொல்லலைல்ல, அப்படி இருக்கும்போது நம்ம தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சுபத்ராவும் அந்த விஷயத்தை பற்றி விட்டுருந்தாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அசோக்கை தான் பார்க்க வராங்க. அப்போ அசோக்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு அசோக், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு பூஜை நடக்குது, அதுவும் உனக்காக தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கா அவங்க அழைச்சிட்டு வராங்க சுபத்ரா. அடுத்தது எல்லாருமே வந்துடவும் அப்போ அந்த பூஜையை எல்லாருமே சேர்ந்து முடிக்கிறாங்க. அப்போ உடனே சுபத்ரா சொல்கிறாங்க, எப்படியோ நல்ல மாதிரிக்கு இந்த பூஜை நான் செஞ்சு முடிச்சாச்சுது, இதே மாதிரிக்கு கூடிய சீக்கிரத்துலேயே உன் கண் பார்வையும் வந்துடணுப்பா, எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சுபத்ராவோட அத்தை சொல்கிறாங்க, சுபத்ரா நீ கவலைப்படாத, அசோக் எப்படி நம்மளுக்கு கிடைச்சானோ அதே மாதிரிக்கு அவனுக்கு கூடிய சீக்கிரம் அந்த கண் பார்வையும் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பாஸ்கரும் சொல்கிறாங்க, ஆமாம் சுபத்ரா, என் பையனோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்க நம்ம வீட்டு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னா அப்போ அநேகமாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவங்க தினந்தோறும் இந்த விஷயத்தை பற்றி பேசியே நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா இசையும் அவங்க விசாலையும் தான் காட்டுறாங்க. அப்போ இசையும் விசாலும் ஸ்ரீஜாவையும் சிந்தாமணியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கூடி சீக்கிரமே நீங்கள் ரெண்டு பேரும் மாட்ட தான் போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சுபத்ரா பார்த்தோம்னா விஷாலோ கூப்பிடுவோம். இப்போ விஷால் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் பாரு விஷால், அதாவது நம்மளுடைய கல்யாணத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்கன்னா அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களாக தான் இருக்கும், அதனால சிசிடிவி வீடியோ பார்த்தாக்கி கண்டிப்பாக நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிட முடியுமான்னு சொல்லி கேட்கவும் உடனே விஷால் சொல்கிறாங்க, ஆமாம்மா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட முடியும், ஏன்னா அண்ணனுக்கு கண்ணு தெரியாட்டா என்ன, ஆனால் அவங்க பேசுகிற அந்த குரலை அண்ணன் கேட்டுப்பாருல, அப்படி இருக்கும்போது அவங்க பேசுகிற அந்த குரலை வச்சு கண்டிப்பாக அண்ணனால் கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லவும் உடனே அசோக் சொல்கிறாங்க, அந்த குரலை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே ஸ்ரீஜா அப்படியே பதட்டம் அடைகிறாங்க. சிந்தாமணி, ஐயோ இவ என்னடா, அதாவது இவனுக்கு கண்ணு தான் தெரியல, அதனால நம்மளை வச்சு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தாக்கி இவன் குரலை வச்சு இவன் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு இருக்கான்னு அப்படிங்கோ. இப்போ சுபத்ரா அவங்க கேட்குறாங்க, ஏன் அசோக் அவங்க பேசின அந்த குரலை வச்சு கேட்டாக்கி நீ கண்டுபிடிச்சிருவியான்னு சொல்லி கேட்கும்போது ஏமா என்னால் கண்டுபிடிக்க முடியாது, அவங்க பேசுனது இன்னும் என் காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது, அப்படிப்பட்ட அந்த லேடிகளை நான் மறந்துடுவேனா என்ன, நீங்கள் எத்தனை பேரை கூப்பிட்டு வந்தாலும் சரி தான், ஆனால் அந்த குரலுக்கு சொந்தமானவங்கள யாருன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே விஷாலும் இசையும் சொல்கிறாங்க, இந்த ஒரு விஷயம் போருமே கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே சுபத்ரா சரி அந்த வீடியோ ரெடி ஆச்சான்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லவும் விஷாலும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சிந்தாமணி ஸ்ரீஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ஸ்ரீஜா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இவனுக்கு கண்ணு தெரியல, நம்ம தப்பிச்சிட்டோன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இவன் என்னன்னா
ஆனால் வந்து நம்ம குரலை வச்சு கண்டுபிடிச்சிடும்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்டாலே பயமாக இருக்குது. நம்மளும் எத்தனை நாள் தான் வந்து நம்ம பேசாமல் நம்ம அவன் முன்னாடி அமைதியாக இருந்துட்டு இருக்க முடியும்? என்னைக்கானாலும் சரி தான் இவங்ககிட்ட நம்ம மாட்டிக்கிடுவோம் போலுக்கு. நானும்லாம் வசமாக இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்க, இது ஒரு புது கதையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. இவன் என்னென்னா எத்தனை பேர் நின்னாலும் சரி எத்தனை பேர் பேசினாலும் சரி தான், ஆனால் அந்த குரலை என்னால் வந்து மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறா. இதை கேட்கும்போது எனக்கும் பயமாக இருக்குது. எத்தனை நாள் தான் நம்மளும் வந்து அதாவது அந்த குரலை கொஞ்சம் மாற்றின மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே ஸ்ரீஜா வந்து நினைக்கிறாங்க, வர வழி இல்லை, இவன் கதையை முடிச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும் போலுக்கு அப்படிங்கும்போது உடனே சிந்தாமணி வந்து என்ன ஸ்ரீஜா யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இல்லை இவன் கதையை முடிச்சிட வேண்டியது அப்படிங்கிறாங்க. என்னது அசோக்கோட கதையை முடிக்க போறியா? இங்கே பாரு, ஏற்கனவே அதில் இறங்குனதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்னென்னா நீ இப்படி வேற பேசிகிட்டு இருக்கிறியா? இங்கே பாரு, இதுக்கெலாம் நான் உடனே வரமாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது இதை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க அசோக்கை தான் காட்டுறாங்க. அப்போ அசோக்குக்கு டேப்லெட் எல்லாமே வந்து சுபத்ரா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கவும் அப்போ அந்த டேப்லெட்டில் வந்து அவங்க மாற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் வராங்க. அப்போ அந்த டேப்லெட்டை மாற்றி வச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து அசோக் வந்து அப்படியே வந்து அவங்க தூங்கின மாதிரிக்கு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து ஸ்ரீஜா வந்து அவன் தூங்கிட்டு தான் இருக்கிறான், நம்ம மாற்றிட்டு போனாக்கி சந்தேகம் வராதுன்னு சொல்லிட்டு அவங்க டேப்லெட்டை மாற்றிட்டு அவங்க வந்து அப்படி திரும்புகிறாங்க. திரும்பும்போது பார்த்தோம்னா அவங்க காலை இடிச்சிருது. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ரீஜா கத்தவும் அசோக் வந்து முழிச்சிருந்தாங்க. இந்த குரல் தான், இது யாருன்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும் அப்போ பார்த்தோம்னா சுபத்ரா எல்லாருமே வந்துருந்தாங்க. என்னாச்சு அசோக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ இசை விசாலம் அவங்களும் வந்துருந்தாங்க. அப்போ ஸ்ரீஜா வந்து அசோக் ஒரு ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு உடனே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ இசை வந்து இவன் எதுக்காக அசோக்கோட ரூமுக்கு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ உடனே பார்த்தோம்னா அசோக் என்னப்பா ஆச்சு அப்படிங்கும்போது அம்மா என்னை ஒருத்தி ரூமுக்குள்ள அடைச்சி வச்சாலா, அது இந்த குரல் தாம்மா, இது யாருமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ஸ்ரீஜா வந்து பார்த்தோம்னா திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து சுபத்ரா வந்து என்ன அசோக் சொல்லிட்டு இருக்கிற, இந்த குரலை தான் நீ வந்து கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா, எத்தனை பேர் பேசினாலும் சரிதான், ஆனால் அந்த குரலுக்கு சொந்தக்காரி என்னால் மறக்கவே முடியாதுமா, இவ தான் என்னை வந்து ரூமுக்குள்ள அடைச்சி வச்சா, இவ யாருமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கவும் அசோக் நீ என்னடா தெரிஞ்சு தெரியாமல் பேசிட்டு இருக்கிறியா என்ன, இவ ராகவோட ஒய்ஃப் ஸ்ரீஜாடா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அசோக்குக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கவும் இசை வந்து வசமாக நீ மாட்டிக்கிட்டியான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து இங்கே பாருங்கத்த, நானா இப்படிலாம் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே வந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே வந்து அவங்க சுபத்ராவும் சொல்கிறாங்க, இங்கே பாரு அசோக், ஸ்ரீஜா அந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது, ஒருவேளை வந்து அந்த பொண்ணோட குரலும் ஸ்ரீஜாவோட குரலும் ஒன்று போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் உடனே வந்து அசோக்குக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து நினைக்கிறாங்க, எப்படியோ ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ அவங்க கையில் ஏதோ இருக்கிற மாதிரிக்கு இசை வந்து அவங்க பார்த்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சுபத்ரா வந்து சரி அசோக் நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ இசை வந்து விசால் கிட்ட சொல்கிறாங்க, அந்த ஸ்ரீஜா வந்து அசோக்கோட ரூமுக்கு வந்திருக்கிறா, அவள் கையில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரிக்கு நான் பார்த்தேன், கண்டிப்பாக வந்து அவள் ஏதோ தப்பு பண்ணுறதுக்கு தான் அங்கே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அடுத்ததாக உடனே விசால் வந்து அவங்க அசோக் ஒரு பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ வந்து அசோக் வந்து என்ன விசால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கலான்ட்டு வந்து அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து விசால் வந்து இசைக்கிட்ட கண்ணை காட்டுறாங்க, நீ வந்து சந்தேகப்படும்படியாக ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாரு அப்படிங்கவும் அப்போ இசை வந்து அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ஒரு டேபிளில் வந்து டேப்லெட்டு மருந்தெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் எடுத்து செக் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தோம்னா ஒரு டேப்லெட்டு மாறி இருக்கிறத பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே இசை வந்து அந்த டேப்லெட்டை எடுத்து வச்சுக்கிட்டுதாங்க. அப்போ உடனே அந்த பேரை சொல்லி அவங்க விசாரிக்கவும் அது வந்து இந்த மாதிரிக்கு வந்து அவங்களுடைய கதையை முடிக்கிறதுக்குள்ள டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சதுமே இசை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. விசால் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு வந்து அசோக்கோட கதையை முடிக்கிறதுக்காக ஸ்ரீஜா அந்த டேப்லெட்டை அப்படி மாற்றி வச்சிருக்கிறா அப்படிங்கவும் இது கிட்டதுமே விஷால் அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்க பாரு இசை, இதுக்கு மேலே இவளை விட்டு வைக்கக்கூடாது, இவளை விட்டு வச்சாக்கி அசோக்கோட கதையை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு வந்திருக்காள் அப்படிங்கவும் அப்போ விசால் வந்து அவங்க சுபத்ரா கிட்ட சொல்கிறாங்க, எங்க பாருங்கம்மா இனிமேல் அசோக்கை நானே பார்த்துக்கிடுதேன், அவருக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட் எல்லாமே இனிமேல் நானே வந்து கவனித்து நான் கொடுக்குறோமா அப்படிங்கவும் அப்போ சுபத்ரா வந்து உனக்கு எதுக்கு வீண் சிரமம் அப்படிங்கும்போது எனக்கு அதெல்லாம் சிரமம் இல்லை, அசோக்குக்கு எந்தவித ஆபத்து வந்துடக்கூடாதுமா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அவனுக்கு கண்ணு தெரிகிற வரைக்கும் அவனை நானே பார்த்துக்கிடுதோம் அப்படிங்கவும் உடனே சுபத்ராவும் சரி அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஸ்ரீஜாவுக்கு சந்தேகம் வந்துடுது, இவங்க ரெண்டு பேருக்கும் நம்மளை பற்றின சந்தேகம் வந்திருக்குது, அதுக்காக தான் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து அசோக்குக்கு அவங்க ஸ்ரீஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாகவே இருக்கவும் அப்போ வந்து இசை அங்கே வராங்க, என்ன அசோக் என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை அன்னைக்கு நான் வந்து மண்டபத்திலே நான் அடைச்சி வச்சாங்களா, அந்த குரலும் ஸ்ரீஜா பேசின குரலும் ஒன்று போல தான் இருக்குது, எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குது, ஆனால் கண்டிப்பாக ஸ்ரீஜா வந்து அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது இசை வந்து அசோக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.